எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூழ்நிலையில அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு நிறைய டிஃப்யூஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வராத ஒரு சூழ்நிலையில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ சேஃபா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்தோட மத்தியில் இருக்கு. பட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ட்விஸ்ட். பொதுவா இது மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும் பொழுதோ அல்லது எக்கனாமிக் கிரைசஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுதோ பெரும்பாலான பணம் கோல்டு நோக்கி போகும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கோல்டோட விலை ஏறும். அது எந்த விதமான மாற்றத்திற்கும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. முதல்ல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும் பொழுது அல்லது ஏதாச்சும் ஒரு மேஜர் எக்கனாமிக் இஷ்யூ நடக்கும் பொழுது எதனால பணம் கோல்டை நோக்கி நகருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பணம் கோல்டு நோக்கி நகருதுன்னா பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் கோல்டு பார்க்கப்படும். ஓகே, ஒரு பொருளாதார சூழ்நிலையோ அல்லது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும் பொழுதோ அதுல பாதிக்கப்படக்கூடிய நாட்டுடைய பணம் மதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு பாதிப்புள்ளாகும். உதாரணத்துக்கு இப்போ இந்தியா வந்து கூடாத இஷ்யூல மாறிட்டு இருக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால. இதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்திய ரூபாயோட மதிப்பு நம்ம டெய்லியுமே சரியுறதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ டாலருக்கு எகெயின்ஸ்ட் இந்திய ரூபாயோட மதிப்பு சரியுது அப்படிங்கிற போது நான் இந்திய ரூபாயாவே என்னுடைய பொருளாதாரத்தையும் வச்சிருந்தேன், நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா சரியும். அப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கான ஒரு பொருளா ஒரு சேஃபஸ்ட் கேவனா இந்த கோல்டை பார்க்க கோல்டை கொண்டு போய் என் பணத்தை நான் முடக்கிறேன். இதுதான் கோல்டோட தேவையை நம்மளுக்கு கொடுத்தது. ஒரு சேஃபஸ்ட் அசெட்டா கன்சிடர் பண்றதுக்கான ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. சரி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்குது. ஆனா இந்த சூழ்நிலையில ரெண்டு முக்கியமான விஷயத்த பேசணும். எது அதிகமான சேஃபஸ்ட் அசெட்டை பார்க்கப்படுதோ அதை நோக்கிதான் பணம். கோல்டு சேஃபஸ்ட் அசெட்டா பார்க்கப்பட்டாலுமே இந்த சூழ்நிலையில எது இருக்கிறதுலயே ரொம்ப சேஃபஸ்ட் அசெட்டா பார்க்கப்படுதோ அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும் பணம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோல்டை காட்டிலும் யூஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது, கோல்டு ஆல்ரெடி 1 இயரா மிகப்பெரிய ரேலிய நடத்தி முடிச்சிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில கோல்ட பணம் வைக்கிறத காட்டிலும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஎஸ் டாலரா பணம் வைக்கிறதும் பாண்டுகள்ல பணம் வைக்கிறது தான் சேஃப். அது யூஎஸ் பாண்டுகள். ஏன்னா இந்த வார் சினாரியோனால யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மிக அதிக அளவுல உயரப்பட்டிருக்கு. அது அதிகமாக தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் கட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல ஃபெட்டோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காணும். அப்படி இருக்கிற பட்சத்துல யூஎஸ்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற பட்சத்துல யூஎஸ் டாலரே ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல கோல்டை நோக்கி பணத்தை திருப்புங்கிற அவசியம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லை. ஓகே, அதனால கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸுக்கு போயிருச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கோல்டை பயிர் பண்றதை நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்றோம். ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருந்தது நம்ம கேட்டிருப்போம். அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து கோல்டு வந்து இந்தியாவில் பெரிய அளவில் கிடைக்கிறது இல்லை. கோல்டும் க்ரூட் ஆயிலும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். வெளியிருந்து வாங்கித்தான் நம்ம கோல்டையும் க்ரூட் ஆயிலையும் கொடுக்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கோல்டை எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண இது இன்னுமே நம்மளுடைய ட்ரேட் டிஃபிஷியட் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வருமானத்துக்கும் செலவுக்குமான ஒரு டிஃபரன்ஸ். இந்தியா எவ்வளவு ஒட்டுமொத்தமா இம்போர்ட் பண்ணுது, எத்தனை ரூபாய்க்கு ஒட்டுமொத்தமா எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவு கம்மியா இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவு அதிகமா இருக்கும் பொழுது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு கேப் உருவாங்கி தான் நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறோம். இப்போ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க்ரூட் ஆயில் கோல்டு நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு. அப்போ என்ன ஆகுது, கோல்டு நீங்க அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆல்ரெடி க்ரூட் ஆயில் இஷ்யூ இருக்கிறதுனால அது அதிகமாக ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் நிறுத்த முடியாது, துறைகள் பாதிக்கும். அப்போ கோல்டு நிறுத்துறது தான் ஈஸியஸ்ட் பாசிபிள். ஏன்னா கோல்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா க்ரூடாயில இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம பணம் செலவு பண்றோம்னா அதனால தொழில்கள் நடக்கும், பணம் ரொட்டேஷன் வரும், எல்லாமே நடக்கும். பொருளாதாரம் வந்து ஒரு சீரகக்கூடிய இது இருக்கு. அதனால க்ரூடாயிலுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் வீரோட இம்போர்ட் பண்றது. ஆனா கோல்டு இங்க போர்டை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இங்க போர்டு அப்படி வீட்டை இறக்க போகுது. அதனால பொருளாதாரத்துக்கு என்ன சுழற்சி ஏற்படும் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அதை கோல்டு பாரா மாத்திட்டேன். இப்போ இந்த கோல்டு பார் தூக்கி போய் நான் ஒரு லாகர்ல இருந்து கூட்ட போறேன். அப்போ இது எப்படி சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்போ இருக்கக்கூடிய சாய்ஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னா க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்டை நம்ம பெரிய கட்டுப்படுத்த முடியாது. அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஈஸியா கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல கோல்டோட இம்போர்ட் இருக்கு. ஏன்னா அதனால கிரியோட சொசைட்டியில் பயன்பாடுகள் கிடையாது இப்போதைக்கு. ஸோ அதனால கோல்ட தேவையில்லாம வாங்காதீங்க அப்படிங்கறத நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அழுத்தமா இன்னைக்கு பேட்டியில சொன்னதை நம்ம பார்க்கணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, இது எல்லாம் தாண்டி நம்ம ஏன் கோல்டு வாங்குறோம்? கோல்டு நம்ம வாங்குறதுக்கான ரெண்டு ரீசன் அப்படிங்கிறது, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஏங்கிள் நம்ம பார்க்கறது, இன்னொன்று கௌரவத்துக்காக வாங்குறது. ஓகே, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது செல்வாக்கின் அடையாளமா பார்க்கப்படுது. ஒரு மேரேஜுக்கு எவ்வளவு நகைகள் கொடுத்து போறேன் அப்படிங்கிறதோ, இல்ல ஒரு நான் எவ்வளவு தங்கத்தை புல் கல்யாணத்துக்கு போறேன் அப்படிங்கிறது, அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா கோல்டு பார்க்கப்படும். இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிறது அது கல்ச்சரோட ஒட்டி போன விஷயம். அது இப்போதைக்கு மாற போறது இல்லை, மாற்ற போறது இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏங்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோல்டு ஆல்ரெடி ரேலியாகி முடிச்சிருச்சு. அதே நேரத்தில் யூஎஸ் டாலர் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. பெட்டோடைய ரேட்டுமே இன்னும் ஹையா தான் இருக்கு. பாண்டோட யூஸ் அதனால நல்லா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல கோல்டு மேற்கொண்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு ஏதுமா அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். கோல்டு கொஞ்ச நாளைக்கு கன்சால்டேஷன் ரேட்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். கோல்டு கன்சால்டேஷன் ரேட்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். சரி, என்ன நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வார் இருந்துச்சுன்னா கோல்டு ஏறுமா அப்படிங்கிறது தான். முதல்ல இந்த வார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா, பங்கு சந்தையில ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்கலாம். அதுல குழப்பம் கிடையாது. க்ரூட் ஆயில் சரியும் பொழுது நிறுவனங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாச்சுன்னா பங்கு சந்தை ஏற்றம் அடையும், அதுல குழப்பம் கிடையாது. ஆனா கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நார்மலா கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமானா சேஃபஸ்ட் தேவையே அங்கே இல்லாம போயிடும். பொருளாதாரம் சீரமையும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குண்டாயோடைய ஃப்ளோ சரியாயிரும். ஆட்டோமேட்டிக்கா நிறுவனங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க லேட்டஸ்டா வந்த ரிப்போர்ட்டை கூட நீங்க பார்த்துருக்கலாம். அதாவது இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடந்த லாஸ்ட் ஃபைனான்ஸ் இயர்ல 3.6% ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அது கல்குலா மட்டும் 46% ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல முக்காவாசி டூரிஸ்டாக நடக்கக்கூடிய ஏர் டிரான்ஸ்போர்ட் இல்லை, முக்காவாசி பிசினஸ்க்காக நடக்கக்கூடிய ஏர் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரீட்ஸ் நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இதோட பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியும். இப்போ போர்டுல பயப்படுறதுக்கான தேவை அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கம்மியாயிரும். ஆப்வியஸ்லி வார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஈவன் தோ யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் கோல்டுக்கான தேவை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ரெண்டாவது, சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு பை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கலாம். பட் சென்ட்ரல் பேங்க் கோல்ட பை பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி நடந்த விஷயம். ஈவன் ரஷ்யா மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ்ல கோல்டை சேல் பண்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்க ஒரு ஷார்ட் டேருக்கு கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு வருஷம் வச்சிருந்தா ஏதாச்சும் ஒரு 10% பேரும், அந்த மாதிரி எல்லாம் ஐடியால நீங்க கோல்டுக்குள்ள மறுபடியும் போறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ லாங் டேமுக்கு போகலாம், தப்பு கிடையாது. லாங் டேம் பொறுத்த வரைக்கும் நம்ம போகலாம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் கரன்சி, அதாவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பணங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி எல்லா நாடுகளையும் இப்பத்த ரேட்டுகள்ல பார்க்கக்கூடியது கோல்டு தான். மேபி ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அது ஒரு கிரிப்டோவாவோ இல்ல வேற ஏதாவது அசட்ஸாவோ மாறலாம். பல நூற்றாண்டுகளா காமனான ஒரு எக்ஸ்சேஞ்ச் கரன்சியா பார்க்கப்பட்டது. அந்த நாட்டு பின்பற்றிக்கப்பட்ட பணங்களை தாண்டி உலக அளவில் காமனான எக்ஸ்சேஞ்ச் கரன்சியா பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது கோல்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய அது மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஈவந்தோ சில இடங்கள்ல நம்ம இந்த உலக அளவிலான கரன்சியா பிட்காயின் மாதிரியான கிரிப்டோக்கள் வந்து தலையெடுக்கிறது அல்லது அதை பத்தின ஆர்டிகல்ஸ் நம்ம படித்தாலுமே இன்னும் 20-25 வருஷத்துக்கு உடனே ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா கிரிப்டோஸ் அப்படிங்கிறது, பிட்காயின் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிகள்ல வந்த ஒரு கரன்சி தான். மக்கள் அதை எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுலாம் 20 வருஷங்களுக்கு மேலாயிரும். அதெல்லாம் இந்த கோல்டோடைய ரூலை கேப்சர் பண்றது. அப்போ லாங் டேர்ம் பார்வையில இதை நம்ம கொண்டு போனால் தப்பு கிடையாது. ஆனா நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம குடும்பங்கள்ல பண்ற மாதிரி இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே கோல்டாவே சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சேர்க்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம மாத்திக்கணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கோல்டையும் ரியல் எஸ்டேட்டை நோக்கி மட்டுமே நகர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். மற்ற இடங்களையும் டைவர்சிஃபை பண்ணணும்.
ஈவன் இன்னைக்கு கோல்டு ரியல் எஸ்டேட் எல்லாத்தையுமே கொண்டு கணிகம்பி ரீட்ஸு கோல்ட் பீஸு இன்வெக்ஸி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்குமே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபைடா இப்போ வச்சிருக்கிறது தான் கரெக்ட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோல்ட்ல முடக்கிறது அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஆங்கிள் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு நிபந்ததான விஷயமா இப்போதைக்கு படல. இப்போ லாங் டைம் போறீங்க அப்படின்னு சொன்னா இஷ்யூஸ் கிடையாது. மேபி இன்னொரு 20 வருஷத்துக்கு கோல்டு தன்னுடைய அந்த கோலை இழந்துருமா அப்படின்னு சொன்னா அது கொஸ்டின் மார்க் தான். இல்லை அந்த இழந்துருமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான். எனிவே சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கையாளுங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா அதுல பணத்தை இப்போதைக்கு முடக்க வேண்டாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.